ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி லெசன் நம்பர் 13லேருந்து ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் தான் படிக்க போகிறோம். இந்த ரியாக்ஷன் ஒரு புக் பேக் கொஸ்டின், 5th கொஸ்டினோட 6th சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூம் 2 புக்கில் நீங்கள் பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் 222 பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம லெசன் நம்பர் 11ல் ஃபீனாலோட கப்ளிங் ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இங்கே நம்ம படிக்க போகிறது பென்சின் டை அசோனியம் குளோரைடோட ஒரு 4 கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் இங்கே நம்ம படிச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது பென்சின் டயசோனியம் குளோரைட், பென்சின் ரிங் இருக்குது. அசோ அப்படின்னா எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எனக்கு டைன்னு இருக்கிறதுனால 2 நைட்ரஜன் ஆட்டம். அடுத்த வார்த்தை எனக்கு இஎம்னு முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு டேர்ம் எனக்கு இஎம்னு முடிஞ்சாலும் அதோட சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம். அண்ட் அடுத்த வார்த்தை எனக்கு குளோரைடு. அதே மாதிரி எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஐடுன்னு முடிஞ்சாலும் அதோட சார்ஜ் எனக்கு மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால பென்சின் டை அசோனியம் குளோரைடு. ஓகே, இதான் நேம். ஓகே, இங்கே நான் ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். டு த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபீனால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நான் சேர்க்கணும், கப்பல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே நான் வெளியில் அனுப்ப போகிறது ஒரு HCl மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறோம். இந்த ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு HCl வெளியே அனுப்பி ஆகணும். ரைட், எப்படி? இங்கேருந்து Cl எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ பென்சின் ரிங்கை பொறுத்த வரைக்கும் 6 கார்பனுக்கு 6 H, C6H6, ஒரு கார்பனுக்கு ஒரு H அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் சேர்க்குறப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிற இடம் இந்த இடம் தான். இந்த OHக்கு அப்படியே ஆப்போசிட்டான இடம். இப்போ இந்த கார்பன்ட்டே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு H இருக்கும். அப்போ இந்த Hயும் இந்த Cலையும் வாங்கி HCl வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்டை அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பென்சின் ரிங் இருக்குது, அதோட இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, நான் சேர்த்து எழுதுகிறேன். N2 ப்ளஸ்ஸு, அடுத்து Cl வெளியில் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பக்கம் எனக்கு யார் இருக்கா? அகெயின் ஒரு பென்சின் ரிங் இருக்குது, அடுத்து எனக்கு ஒரு OH இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் என்னோடய கார்பன் செயினாக சூஸ் பண்ணுறேன். இந்த பென்சின் ரிங்கை கார்பன் செயினாக சூஸ் பண்ணுறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த OH எனக்கு பேரா பொசிஷனில் இருக்குது. அதாவது இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது எனக்கு பேரா. ஓகே, இப்போ பேரா பொசிஷனில் இருக்குது. அப்போ OHஐ நீங்கள் சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுக்கிறீங்கன்னா அதோட பேர் எனக்கு ஹைட்ராக்சி. ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்து ஆல்கஹால், அதை சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்தால் ஹைட்ராக்சி, பேரா ஹைட்ராக்சி. ஓகே, இப்போ அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு N2 இருக்குது. N2னால இதோட பேர் நம்ம அசோன்னு படிச்சிருக்கோம். அப்போ பேரா ஹைட்ராக்சி அசோ, அடுத்த ரிங் எனக்கு பென்சின் ரிங். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்ததும் உனக்கு இங்கே ஃபீனால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் யாரை வைக்க போகிறேன்? அனலினை வைக்க போகிறேன். பட் செய்ய போகிற விஷயம் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி இங்கே NH2க்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பிளேஸ், இங்கே இருக்க Hஐயும் இந்த Cலையும் சேர்த்து HClஆக வெளியே அனுப்ப போகிறோம். பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். சேம் பென்சின் ரிங் கனெக்டட் வித் 2 N இருக்குது. ஸோ N2 ப்ளஸ், அடுத்து இங்கே எனக்கு பென்சின் ரிங், அடுத்து எனக்கு NH2. ஓகே, ஸோ இதே நேம் தான் இங்கே நம்ம ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். பட் இங்கே ஹைட்ராக்சிக்கு பதிலாக இங்கே உனக்கு என்ன இருக்குது? NH2 இருக்குது. ஓகே, அப்போ பேரா NH2வை இங்கே நான் சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுக்க போகிறேன். அப்போ அதோட பேர் எனக்கு அமீனோ. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்திங்கன்னா அமைன், சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்திங்கன்னா அமீனோ, பேரா அமீனோ அசோ பென்சின். ஓகே, அடுத்தது இப்போ இதே அனலின் காம்பவுண்டு தான். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 2 Hக்கு பதிலாக இங்கே நான் 2 மெத்தில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். செய்ய போகிற விஷயம் எல்லாமே சேம் தான். இதே இந்த Nக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க இந்த இடம். ஓகே, அப்போ இந்த Hயும் Cலும் சேர்ந்து எனக்கு HClஆக வெளியே போயிடும். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே சேர்த்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3மே எனக்கு ஒரே மெத்தடாலஜி தான். HClஐ வெளியே அனுப்பணும். ஸோ பென்சின் ரிங் N2 ப்ளஸ், இங்கே பேலன்ஸ் இருக்குது பென்சின் ரிங் கனெக்டட் வித் N, 2 CH3 இருக்குது. அதை நீங்கள் பிரித்து எழுதினாலும் சரி, இல்லை CH3 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ட்வைஸ் போட்டாலும் சரி, எப்படி எழுதினாலும் அது கரெக்டு தான். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம்? ஸோ அதே பேரா பொசிஷன் தான். ஸோ பேரா, ஓகே, அமினோ NH2. இந்த NH2வில் தான் நீங்கள் H2க்கு பதிலாக 2 மெத்தில் வச்சுருக்கீங்க. ஸோ திரும்பவும் பேரா Nோட நீங்கள் 2 மெத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ N, N டைமெத்தில்
2 மெத்தில் ரெண்டுமே என்னோட தான் கனெக்டாக இருக்குது. ஸோ பேரா N, டைமெத்தில் அமினோ குரூப்பில் தான் இந்த 2 சப்ஸ்டிடியூஷனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ அமினோ அதே தான் ரிப்பீட் ஆகும், அமினோ அசோபென்சின். ஸோ பேரா N, டைமெத்தில் அமினோ அசோபென்சின். ஓகே ரைட். கடைசியாக ஒன்று பேராக்ரஸால். ஓகே, இந்த கடைசி ஒன்று மட்டும் முதல்ல நீங்கள் பார்த்த 3 விட ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதை உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கோங்க, உங்களோட காம்பவுண்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனக்கு ஃபீனால், பென்சின் ரிங்கோட OH கனெக்ட் ஆனால் எனக்கு இது ஃபீனால். ஃபீனால் அப்படின்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா அதாவது வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய ஆட்களில் ஒன்று ஆர்த்தோவில் ப்ளேஸ் பண்ணும், இல்லாட்டி எனக்கு பேராவில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் ஃபீனால் அப்படின்றது. ஓகே, அப்போ அப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஆர்த்தோ மெட்டா பேராவில் எனக்கு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ அடுத்து நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர போகிற இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடை நம்ம எங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும்? ஆர்த்தோவில் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இன்னொரு சொல்லிடுறேன், இது என்னோடய ஃபீனால் காம்பவுண்டுன்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இப்போ அப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது எனக்கு ஆர்த்தோ மெட்டா பேராவில் ஆல்ரெடி நான் ஒரு மெத்தில் வச்சுருக்கேன். அப்போ இதை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ அடுத்து நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வர போகிற இந்த காம்பவுண்டை நம்ம எங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும்? இந்த ஆர்த்தோ பொசிஷனில் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் கீழே எழுதுகிறேன். CH3 பென்சின் ரிங் OH, இது அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காம்பவுண்டை உள்ளே கொண்டு வாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே கொண்டு வர போகிறேன்? ஆர்த்தோவில் கொண்டு வர போகிறேன். அப்போ ஆர்த்தோ பொசிஷனில் எனக்கு ஒரு H இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தரை நம்ம வெளியில் அனுப்பிச்சா தான் இன்னொருத்தரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ அந்த ஆர்த்தோ பொசிஷனில் இருக்க H என்ன பண்ணுங்கள்? வெளியில் அனுப்புங்க. அலாங் வித் Cl, முன்னாடி பண்ண மாதிரியே தான். ஸோ இங்கேயும் -HCl, இந்த இடத்துல இருக்க Hம் Cலும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, பேலன்ஸ் என்ன மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே போகும்? N2. இந்த இடத்த தான் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகும்போது இந்த இடத்த தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகணும். N2 ப்ளஸ் அதோட கனெக்ட் ஆக போகிற ஒரு பென்சின் ரிங். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பென்சின் ரிங் அட்டாச்டு வித் OH, இதுதான் என்னோட ஃபீனால், தான் என்னோட கார்பன் செயின். இந்த காம்பவுண்டு தான். இந்த காம்பவுண்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 2 சப்ஸ்டிடியூவண்ட்டாக வச்சுருக்கீங்க. அப்போ ஃபீனால் அப்படின்றது என்னோட காம்பவுண்டு, இந்த 2 சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் கையில் இருக்குது. ஃபஸ்ட் இதுக்கு நம்ம நம்பர் கொடுத்துடலாம். இப்போ இது நம்பர் 1 அப்படின்னா இது 2, இது 3, இந்த மெத்திலுக்கு 4 கொடுக்கணும், 5, 6. ஓகே, இப்போ இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் பொசிஷனில் எனக்கு முதல்ல எனக்கு ஒரு ரிங் இருக்குது, பென்சின் ரிங் இருக்குது. பென்சின் ரிங்கை நீங்கள் கார்பன் செயினாக எடுத்தால் பென்சின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுக்க போகிறீங்கன்னா நம்ம ஃபினைல்னு தான் சொல்லுவோம். அப்போ 2 ஃபினைல், அதோட அடுத்து எனக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட் கனெக்டாக இருக்குது, அதோட வார்த்தை அசோ. ஸோ 2 ஃபினைல் அசோ. அடுத்து எனக்கு சப்ஸ்டிடியூவண்ட் எனக்கு 4th மெத்தில் இருக்குது. ஸோ 4 மெத்தில், 2 சப்ஸ்டிடியூவண்ட்டுமே முடிச்சிட்டேன். அடுத்து என்னோட ஓவரால் காம்பவுண்டு ஃபீனால். ஓகே, ஸோ ஃபீனால் நம்மளோட இங்கே ஆர்கானிக் காம்பவுண்டு, 2 சப்ஸ்டிடியூவண்ட்டு. ஸோ 1 ஃபினைல் ரிங், அதோட கனெக்டாக இருக்க நைட்ரஜன் ஆட்டம். ஸோ 2 ஃபினைல் அசோ அண்ட் 4th பொசிஷனில் எனக்கு ஒரு மெத்தில் குரூப். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைட் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் டேரெக்டாகவே எய்ம் பண்ணிடலாம். HCl, HCl, HCl. ஓகே, இந்த 3மே எனக்கு சேம் தான். வெளியில் அனுப்பிச்சிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுங்கள்? அப்படியே நம்ம சேர்த்து எழுதிருங்க. இந்த 1 மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே என்னோடய காம்பவுண்ட் ஃபீனால். ஸோ அது எனக்கு ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். பேரலில் ஆல்ரெடி மெத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வர போகிற பர்சனை நம்ம இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயூபேக் நேம்ஸ் வைக்கிறோம். ஸோ எனக்கு ரியாக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.